ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இதில் இன்றைக்கி நான் முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, 8th ஓல்டு தமிழ் படித்தேன் இன்றைக்கி நான் என்னோடய ஷெட்யூலில். ஸோ அதில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா 8th வந்து 5வது இயலோ 6வது இயர்லையோ பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் அதோட ஆசிரியர் பேர் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரே இதுவாக நான் எழுதி படிக்கலாம்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். அதை தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு தெரியாத கொஷின்லாம் நிறையா இருக்குது. புலமை கடல்னால் ஔவையார், புலமை பெருங்கடல்னால் உவேசா. ஆனால் இப்போ குரூப் 4 இப்போ நம்ம எழுதுனதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, புலமை கதிரவன் யாரும் கேட்டிருந்தாங்க, அதுக்கும் உவேசா தான். அது மாதிரி பாருங்கள், காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் என்ன? புனிதவதி. கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. ஜிகேல கூட இவங்களோட ரிலேட்டடாக வருவாங்க. ஓகேவா? அப்புறம் வேறு என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய விண்மீன் என்ன? வால் நட்சத்திரம். ஓகேவா? திருவருட்பா யார் எழுதுனது? நம்ம ராமலிங்க அடிகள். திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா, இதை கூட பிரித்து எழுது கேட்கலாம். திருவருட்பா 5818 பாடல்கள் இருக்கும், உங்களுக்கு தெரியும். நம்ம ராமலிங்க அடிகளார் எழுதுனது. வள்ளலார் என்று போற்றப்படுகிறார். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. கதரியின் வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழில் தோன்றிய முதல் தேசிய சமுதாய நாடகம் எதுனா கதரியின் வெற்றி. எழுதுனது யாரும்பாங்க? தேப்போ கிருஷ்ணசாமி. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.